வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை தீட்டு சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பிடி அண்ட் பிஆர்டிஇ இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருப்போம். அதாவது 4/2/2024 அன்று எழுதின எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் அண்ட் பிஆர்டியோட ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இந்த ரிசல்ட்டுக்காக எல்லாரும் ஆவலோடையும் பயத்தோடையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த நாள் வந்து இன்னைக்கு வந்துருச்சு. இது வந்து பிற்பகலில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது மே 18ஆம் தேதி 2024 அப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பிடி அசிஸ்டன்ட் அண்ட் பிஆர்டிக்குரிய ரிசல்ட்டு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்குரிய மேஜருக்கு மட்டும் என்னென்ன கட் ஆஃப் வந்திருக்கு, அதில் ஃபஸ்ட் மார்க் எவ்வளவு, என்னென்ன மாதிரி மற்றவங்களாம் எடுத்திருக்காங்க எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கும் நேற்று வந்து வேக்கண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்கண்ட்டோட சேர்த்து வேக்கண்ட் பிளேஸ் எவ்வளவு அப்படின்னா 410 to 430 அளவுக்கு இருக்குது. 450க்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதே இது பின்னாடி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகாமலையும் போகலாம். அது வந்து மேக்ஸிமம் ஒரு 500க்குள்ளே தான் இருக்கும். எப்படியும் நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வேக்கன்சியோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500க்குள்ளே தான் இருக்கும். இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணால் 50 இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ வரைக்கும் நம்ம 450 430 கூட வைங்க, 430 தான் இருக்குது ஃபிசிக்ஸ் வேக்கண்ட்டோட பொறுத்தளவுக்கு. ஓகேவா? இந்த 430 இந்த ரேஞ்சில் இருக்க வேக்கன்சிக்கு நிறைய பேர் 100க்கு மேலே தான் எடுத்திருக்காங்க. 100க்கு மேலேயே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு மார்க் என்ன, அதோட நமக்குரிய கட் ஆஃப் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க் என்னன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ 90க்கு மேலேயே நிறையா பேர் எடுத்திருக்காங்க. அதாவது 90 to 100 இதுக்குள்ளேயே நிறையா பேர் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு லிஸ்ட்டு பார்த்தா தெரியும். நிறைய பேர், அதாவது அசால்ட்டாக எழுதினவங்க கூட, சும்மா கெஸ்ட்டில் அடித்தவங்க கூட நிறையா பேர் வந்திருக்காங்க. கோச்சிங் கிளாஸ் போய் நிறையா பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் படித்தும் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. அதாவது 60, 50 இந்த மாதிரி சம்திங்கில் இருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்திருக்காங்க. அதனால் படிப்புக்கேற்ற ஒரு மார்க் வரலேன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாரோட கருத்தும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்க நம்ம முயற்சிக்கேற்ற ஒரு பலன் அடையலை அப்படின்னு நினைக்கிறவங்க வெக்ஸ் ஆகிடாதீங்க. அடுத்த முயற்சியை தேடி ஓடுங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு மார்க் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ அப்படின்னா 125 தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கலாம். உங்களுக்கு பலன் வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் எடுத்த முயற்சிக்கேற்ற பலன் வந்து கிடச்சிருச்சு. கங்க்ராட்ஸ். எல்லா பிடி அசிஸ்டண்ட்டு, அதாவது டீச்சர்ஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு கட் ஆஃப் வந்து 90க்கு மேலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே சொன்னது தான், 90 அபவ் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்த மாதிரி டெட்டோட மார்க்கு, அதே மாதிரி இயர் ஆஃப் பாஸு, இதெல்லாம் பிஎட் பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, எந்த இயரில், அதெல்லாம் ஏஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாறலாம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போதைக்கு கட் ஆஃப் 95 அபவ் வந்து கண்டிப்பாக இருக்குது. 90 to 95 வந்து நீங்கள் எடுத்த டெட் மார்க்கு, இயர், ஏஜ், இந்த இதெல்லாம் பாஸ் பண்ண இயர், இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம மாறும். 95க்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். யூஜிடிஆர்பியில் ஃபிசிக்ஸில் 95க்கு மேலே எடுத்த எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 90 to 95 இது வந்து கொஞ்சம் ஒரு 75% வந்து கன்ஃபார்ம். ஒரு 25 வந்து கொஞ்சம் வந்து மார்க் வந்து வேரியேஷன் ஆகும். ஓகே, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம பிலோ 90 அல்லது 80க்கு கீழே இருக்கவங்க நம்ம வந்து ரொம்ப அப்செட் ஆகி தான் இருப்போம். கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாதா, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையும், நம்ம முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு ஒரு பயத்தோடையும் இருப்போம். எல்லோரும் ஒவ்வொரு நாளும் வந்து இனி வர ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் இனிமேல் இருக்கும். அதாவது இந்த அடுத்த சிவி லிஸ்ட் வர வரைக்கும், நம்ம சிவி லிஸ்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த முயற்சியை தேடி ஓடிடுவோம். இந்த சிவி லிஸ்ட் வர வரைக்கும் நம்மளுக்கு வருமா, நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஏக்கத்தோடையோ பரிதாபத்தோடையும் ஒரு ஏக்கத்தோடையே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். சிவி லிஸ்ட் செலக்ட் ஆகிற ஒவ்வொரு நபர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. அவங்கவுங்க எத்தனை மார்க்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.